ஒரு மென்னா இருந்தாலும் சரி, ஒரு உமனா இருந்தாலும் சரி, நீங்க தனியா வாழ்றீங்க அப்படின்னு சொன்னா, யாராவது உங்ககிட்ட வந்து அன்பு சொல்றேன், அன்பு காட்டுறேன், நான் ரொம்ப உண்மையா இருக்கேன் அப்படின்னுலாம் சொன்னாங்கன்னா, நீங்க நம்பக்கூடாது. முதல்ல அவங்க அன்பு உண்மையானதான்னு நீங்க பார்க்கணும். ஒருவேளை உண்மையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த அன்பை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுவே பொய்யான அன்புன்னு தெரிய வருது அப்படின்னு சொன்னா, அதாவது உங்களுடைய உடம்புக்காகவோ இல்ல மத்த தேவைகளுக்காகவோ உங்ககிட்ட பழகுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா, என்ன செய்யணும்னா, யோசிக்கவே கூடாது. கால்ல இருக்கிற செருப்ப கழட்டி முகத்திலேயே ஒரே அடி. அப்படி ஒரு அடி அடிக்கணும். மூக்குல வாயிலெல்லாம் ரத்தம் வரணும். இவங்களெல்லாம் இப்படிதான் அடிச்சு அனுப்பணும். இல்லைன்னா பின் விளைவு நமக்கு தான். ரத்த காயம் நமக்கு தான் வரும். ஸோ இவங்களெல்லாம் லைஃப்ல எடுத்துக்கவே கூடாதுங்க. தூக்கி போட்டுருணும். இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஒர்த்தாக மாட்டாங்க. உண்மையான அன்புங்கிறது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலகட்டத்திலுமே உங்கள விட்டுட்டு போகாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உங்களோட கஷ்டத்துல பங்கெடுத்துப்பாங்க. சரிங்களா? உங்க கண்ணீர துடைப்பாங்க. அவங்களால ஒரு 10 பைசா செலவு பண்ண முடியலனாலும், அந்த அன்பை அவங்க கொட்டி கொடுப்பாங்க. ஸோ இதை மாதிரி இருக்கிறவங்க தான் உண்மையான அன்பு காட்டுறவங்க. போலியா இருக்கிறவங்க உங்க கண்ணீரை கூட துடைக்க மாட்டாங்க. நீங்க அழுவுறத பார்த்து ரசிப்பாங்க. உங்களை எப்படியெல்லாம் காயப்படுத்தணும்னு நினைப்பாங்க. யோசிச்சு யோசிச்சு உங்களை, அதாவது எப்படியெல்லாம் உங்களை காயப்படுத்தணும்னு ரூம் போட்டு யோசிப்பாங்க. ஸோ அதனால இவங்களெல்லாம் நீங்க நேசிக்கவே கூடாது. தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். போலியான நபர்களை அறிஞ்சு தெரிஞ்சு, ஓகேங்களா, உஷாரா நடந்துக்கணும். உண்மையான அன்புங்கிறது வெறும் அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கும். காசு, பணம், நகை இதெல்லாம் எதிர்பார்க்கவே பார்க்காது. ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப கேவலமானவங்க. ரொம்ப உஷாராக இருக்கணும். நீங்கள் லவ் பண்ணுறது தப்பில்லை. நம்ம லவ் பண்ணுற நபர் வந்து ரொம்ப உண்மையானவராக இருக்கணும். அப்படி ஒரு சில காலகட்டத்தில் அவர் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா விடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கடந்து வரணும். ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டாருன்னு சொன்னால் அதுக்கான வலி வேதனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுலேருந்து கடந்து வர்றதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் கடந்து வந்துட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கான லைஃப் கடவுள் உங்களுக்கு அருளுவார்.